குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல, எல்லாம் வல்ல, எங்கும் எல்லா காலத்திலும் எல்லா உயிர்களோடும் எல்லா பொருட்களாகவும் நிரம்பி இருக்கின்ற பேராற்றலை வணங்குகிறோம். கண்களை மூடியுள்ள இமைகள், பொறுக்கப்பட்டிருக்கிற விரல்கள், நிமிர்ந்திருக்கிற முதுகுத்தண்டு, சம்மணமிட்ட தளர்வான அமர்வு, கவனிக்கின்ற மனம், இருளும் அருளும் நிரம்பிய தெய்வீக சூழ்நிலை, தூய பிரபஞ்ச சக்தி நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் அலையலையாய் பாய்கிறது. ஒவ்வொரு செல்லிலும் நிரம்புகிறது. ஓட்டத்திலும் வெப்ப ஓட்டத்திலும் காற்று ஓட்டத்திலும் அனைத்து உள் உறுப்புகளிலும் நிரம்பி நம்மை மேன்மையடைய செய்கிறது. தெய்வீகத்தால் நிரம்புகிறோம், நிரம்புகிறோம். உள்ளும் புறமும் எங்கும் எல்லாமாகவும் இருக்கின்ற தெய்வீக சக்தி நம்மை சூழ்ந்திருந்து இரவும் பகல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. தாய் தந்தையரை வணங்குகிறோம். அவர்களின் அன்பு ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். குரு வேதாத்ரி மகரிஷி வணங்கு. குருவின் பரிபூரண ஆசிகளை ஏற்று குரு உணர்வோடு அமைதி, தவம், நம் காதுகளுக்கு கேட்கிற மெல்லிய சப்தங்களை கவனிப்போம்.
சப்தங்கள் அனைத்தும் நம்மை வந்து மோதி நாம் அதை உணர்ந்து மறைந்து அமைதியாவதை கவனிக்க அனைத்து சப்தங்களும் ஒவ்வொன்றாய் முடிந்து முடிந்து அமைதியையே அடைகின்றன. அனைத்து சப்தங்களும் ஒவ்வொன்றாய் முடிந்து முடிந்து மௌனத்தையே அடைகின்றன. சப்தங்களுக்கு மத்தியில் இருக்கிற அமைதியை கவனிங்க. அமைதியும் மௌனமும் மௌனமும் அமைதியும் நம்மிலே பொழிந்து நம்மிலே அடக்கமாகிக் கொண்டிருக்கிறது. சுற்றியுள்ள சப்தங்களை கடந்து மௌனத்தை கடந்து வெகு தூரம் அப்படி கேட்கும் திறனை பிரயோகப்படுத்துகிறோம். நீண்ட தூரத்தில் பல 100 மைல்கள் கடந்து அங்கிருந்து எழும்புகிற ஒளிகள் மௌனம், சப்தத்தின் மௌனம், அசைவின் மௌனம், லட்சக்கணக்கான மைல்கள் அப்பால் இருப்பதை கேட்க அமைதி, மௌனமே
பிரபஞ்சத்தின் எல்லை வரை இருக்கின்ற ஆழ்ந்த மௌனத்தை, அமைதியை கவனிக்கின்றோம். பிரம்மாண்ட அமைதி, பேரண்ட மௌனம் அனைத்தும் நம்மை நோக்கி வந்து நம்மை மோதுகிறது. அமைதியாலும் மௌனத்தால் ஆக்கிரமிக்கப்படுகிறோம். ஆக்கிரமிக்கப்படுகிறோம். அனைத்தையும் எடுத்து மனம் உள்ளே நுழைகிறது. உள்ள உடலில் அனைத்து மௌனங்கள் உடலை மோதி நமக்குள்ளே உள்ள ஆத்மா அமைதியோடு ஜீவிக்கின்றன. உள்ள கவனிக்கிறோம். ஆழ்ந்த அமைதி, மனம் ஆழ்ந்த மௌனம். பிரபஞ்சம் முழுதும் இருந்த அதே அமைதி உள்ளேயும் உள்ளேயும் அதே அமைதி, அதே அதே இருள், அதே அமைதியின் இருளுக்குள்ளே ஆழ்ந்து பிரவேசிக்கிறோம். அங்கேயே அங்கேயே
அமைதியின் பிரதேசங்கள் வழியே மூலமான கருமையத்தை அடைகிறோம். கருமையம் பேரமைதி குவியல் மகாமௌனத்தின் மூலம் கருமையில் அமைதி நாள் இன்னும் உள்ளாழ்ந்து பேரமைதியின் வெளிக்குள்ளே மகாமௌனத்தின் மையத்தினாலே ஆழ்ந்த அமைதி ஆழ்ந்த அமைதி
அமைதியோட ஐக்கியமாகும். அமைதி உணர்வு நிலைக்கட்டும். அங்கிருந்து ஆழ்ந்த சங்கல்பத்தை வெளியெடுப்போம். சங்கல்பம் அகக்காட்சியாய் நடப்பதை பாருங்கள். அனைவரின் சங்கல்பம் நிறைவேறி அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் அனைத்து உயிர்களுக்கும் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு. நன்றியோடு இயற்கையாய் இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திமிக்க சூழ்நிலையை தெய்வீகமாய் மாற்றிக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரின் ஆத்மாக்களுக்கும் அமைதிக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகளை வணங்கி தெரிவிக்கிறேன். ஆழ்காலம் இப்போ இருக்கிற இந்த அமைதி உணர்வு தான் பிரபஞ்சத்தின் தொடக்கமும் முடிவும். எனவேதான் எவ்வளவு மேலேயும் எவ்வளவு கீழேயும் பிரயாணம் செய்து பார்த்தாலும் அடிமுடியை காண முடியாது. ஏன்னா அடியும் முடியும் ஏதுமில்லாதது. அடிமுடி காணா இறைவன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அங்கே காண்பதற்கு எதுவுமே இருக்காது. ஆதி அந்தமற்ற என்றால் ஆதியும் அந்தமும் ஏதுமற்ற ஏதுமற்ற ஏதுமற்றதிலிருந்து ஏதோ ஒன்று அதை நிர்மாணித்துக் கொள்கிறது. பிறகு அது இருக்கிறது மீண்டும் ஏதுமற்ற அதே தன்மையிலே தன்னை நிர்மூலமாக்கிக் கொள்கிறது. நிர்மாணிப்பதும் நிர்மூலமாவதும் அமைதியின்
பரிமாணங்கள், அமைதியின் பரிமாணங்கள். பேசிக் கொண்டிருக்கும்போது ஒலி, பேசி முடித்தவுடன் மௌனம், அமைதி. காட்சிகளை கழித்தால் ஒன்றுமில்ல, ஒலியை கழித்தால் மௌனமே, அசைவை கழித்தால் அமைதியே. அனைத்தையும் கழித்துவிட்டால் என்ன ஒன்று மிச்சமாக இருக்கிறதோ, அந்த ஒன்றே அனைத்துமாக இருக்கிறது. 2 வார்த்தைக்கு மத்தியில் இருக்கிற மௌனம், அடுத்த வார்த்தை வரப்போவதற்கான சக்தி. அடுத்த வார்த்தை அந்த மௌனத்திலேயே உருவாக்கப்படுகிறது. அந்த அமைதியிலிருந்தே புறப்படுகிறது. அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு சப்தமாய், வார்த்தையாய், இந்த மௌனத்தை கிழித்துக் கொண்டு ஒலியாய். ஒலியின் அளவு, மௌனத்தின் அல்லது அமைதியின் அளவை பார்த்தோம்னா 99% மௌனமே, அமைதியே. அதற்கு மத்தியிலே அவ்வப்போது வந்து போவதுதான் இந்த அசைவும், சப்தமும், ஒலிகளும், இசைகளும், கூச்சலும், கவ்மாளம் என அனைத்தும் மிக சிறிய அளவில். மௌனம் மாபெரும் தவம். மௌனம் மாபெரும் தவம். எப்போதெல்லாம் நாம் மௌனத்தில் இருக்கின்றோமோ, எப்போதெல்லாம் நாம் பேசாமல் இருக்கின்றோமோ, அப்போது நம்முள்ளிருந்து இறைவன் பேசுகிறார் என்று சொல்லுவாங்க. பேசிக் கொண்டிருக்கும்போது நாம் தான் பேசுவோம். பேசாமல் இருக்கும்போது தான் இறைவன் பேசுவான். உள்ளார்ந்த உள் உணர்வு இருக்கிறதே, அது நம்ம மௌனத்தில் இருக்கும்போது தான் பேசும். ஆழ்ந்த மௌனத்தின் விளைவே ஞானம். ஞான நோக்கில் பயணம் செய்றவங்க நெறைய பேரு அதிக மௌனத்தை கடைபிடிப்பார்கள். வாக்கு மௌனமோ, சைகை மௌனமோ அல்ல, மகா மௌனம். மகா மௌனம்னா 5 புலன்களும் மௌனித்திருப்பது தான் மகா மௌனம். வாய் மட்டும் மூடல் மௌனம் அல்ல. 5 புலன்களும் அமைதியிலே இருப்பதற்கு பேர் தான் உண்மையான மௌனம். எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு, சாப்பிட்டுக் கொண்டு, கை அசைத்துக் கொண்டு, சைகை காண்பித்துக் கொண்டு இருப்பது மௌனம் அல்ல. இந்த மகா மௌனத்தின் குறியீடு தான் புத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடு. புத்தர் உருவாக்கிய எண்வகை மார்க்கங்கள், நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நல்ல முயற்சி, நல்ல தெய்வீகம், நல்ல அமைதி என்று 8 எண்வகை மார்க்கங்களை விதித்திருக்கிறார் புத்தர். அந்த புத்த தன்மை என்பது புறப்படுவது அந்த மகா மௌனத்திலிருந்தே. எனவேதான் மகா மௌனத்தின் ஆன்மீகத்தின் அடிப்படை குறியீடாகவும், அதிகபட்ச விளைவாகவும் விபாசனா தியானத்தை வைத்திருக்கிறார். விபாசனா என்ற தியான முறை, தியானமற்ற தியான முறை. தமிழகத்திலும், இந்தியாவிலும், உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கான மையங்களில் விபாசனா என்ற தியானம் நடத்தப்படுகிறது. குறைந்தபட்சமாய் 10 நாட்கள் மௌனத்தில் இருக்க. 20, 30, 40, 90 நாட்கள் எல்லாம் விபாசனா என்ற பயிற்சி உண்டு. 90 நாட்களும் மௌனத்தில் இருக்கும். மௌனம் மாபெரும் தவம் என்பதை புரிந்து கொள்.
இங்க இருக்கிற அனைத்தும் மௌனத்தின் வெளிப்பாடுகளே, அமைதியின் வெளிப்பாடுகளே. எனவே மௌனம் தான் படைப்பாற்றல். மௌனம் தான் நிகழ்காலமே கூட. நம்முடைய வார்த்தைகள் என்பது இருக்கிறேன் என்ற வார்த்தை மட்டுமே நிகழ்காலத்துக்குரியது. மற்ற அனைத்தும் கடந்த காலத்தையோ, எதிர்காலத்தையோ பிரதிபலிக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே சொல்வதில ஒரு தடை இருக்கும். மகிழ்ச்சியா இருந்துட்டே இருப்போம். அது சொல்லும்போது மட்டும் மகிழ்ச்சிய நிறுத்திட்டு தான் சொல்லணும். அதான் சொல்றாரு புத்தர் சொல்வாருன்னு சொல்லுவாங்க, "உன்னுடைய மௌனத்தை விட உனது வார்த்தைகள் அழகாக இருக்குமானால் மட்டும் பேசு." மௌனமா இருக்க, அழகா இருக்கு. நீ இப்ப மௌனத்த கிழித்து ஏதோ பேச போறல்ல. அந்த வார்த்தை மௌனத்தை விட அழகானதா? அப்படின்னா பேசு. இது குடும்பத்தாருக்கு அல்ல. நீங்க அப்படியே பிரயோகப்படுத்தாதீங்க. ஆனா பல நேரங்கள்ல அது தேவைப்படும். தேவைப்படும்போது பிரயோகப்படுத்தும். ஆழ்ந்த தெய்வீகத்தின் பாதையில இருக்கிற, ஞான நோக்கில் இருக்கிற குடும்பத்தார், மௌனத்தை விட வார்த்தை அழகானால் மட்டும் பேசு. ஒட்டுமொத்த மௌனமும் ஒரு பாடல்ல தன்னுடைய காதலிய வர்ணிக்கும்போது சொல்வான் காதலன். பிரம்மன் தன்னுடைய ஒட்டுமொத்த படைப்பு ஆற்றலையும் வைத்துதான் உன்னை படைத்திருக்கிறான். நீயே பிரபஞ்சத்தின் முதன்மையான அழகி அப்படின்னு சொல்லுவான். உன்னை படைத்துவிட்ட பிறகு பிரம்மனிடம் படைப்பதற்கு சக்தியே இல்லாமல் போய்விட்டது. அனைத்து சக்தியும் உன் ஒருத்தியை படைக்கத்தான் அவன் பயன்படுத்தி விட்டான். அதனால்தான் நீ ஒரு பேரழகி. அதுபோல ஆழ்ந்த மௌனத்தில் இருக்கும்போது, அதற்கு பிறகு வெளிப்படுற வார்த்தை இருக்கிறதே, அது ஒட்டுமொத்த மௌனத்தின் கலவையாய் வெளிப்பட வேண்டும். வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டால் ஒழிய அந்த மௌனத்துக்கு அர்த்தம் இருக்கு. எனவே மௌனம் அமைதியானது, அழகானது. மௌனம் ஒரு படைப்பாற்றல். ஓஷோ 1300 நாட்கள் மௌனம் இருக்கிறார். தொடர் மௌனம். மிக குறைந்த அளவு, மிக மிக குறைந்த அளவு உணவை எடுத்துக்கொண்டு 1300 நாட்களுக்கு மேல மௌனம் இருக்கிறார். மௌனம் இருக்க வேண்டும் என்று இல்ல, புரிந்து கொண்டார். மௌனத்தை விட நம்முடைய வார்த்தைகளுக்கு ஒண்ணும் அழகில்ல. எனவே மௌனமா இருக்கையே நன்று. அவ்வளவு நாட்கள் அவருடைய ஆசிரமத்துல மௌனமாவே கிடந்தார். அவருடைய இருப்பின் வெளிப்பாட்டை, அதன் தேவையை உணர்ந்தவங்க அவரை சூழ்ந்து அவரை பேசும்படியாக நிர்பந்திக்கிறாங்க. எனவே பேசுகிறார். நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். என் காதில் விழவே இல்லை. நீங்கள் கேட்பது உண்மை என்று புரிந்தபோது என் காதிலே அது விழுந்தது. இப்போது பேசத் தொடங்குகிறேன்னு பேசுகிறார். வார்த்தைகளற்ற மனிதனின் வார்த்தைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு. வார்த்தைகளே இல்லாத மனிதனின் வார்த்தைகள். ஓஷோ மௌனத்தை கலைத்து பேசிய ஸ்பீச். அதற்கு பிறகு அவர் பேசியதுதான் உலகின் பிரசித்தி பெற்றவையாக மாறியன. அதற்கு முன்னால் பேசியவை வெளிப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அவர் பேசிய வார்த்தைகள் இருந்தது. மௌனம் மாபெரும் சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சம் மௌனத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் மௌனத்தோடு இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு இருக்கிறீர்கள்.
வேதாத்ரி மகரிஷி அவங்க நாசாவுல பேசிட்டு இருக்காங்க. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம். 3ஆம் கிளாஸ் படிச்சவனுக்கு அங்க என்ன வேலை? போறாரு. யுனிவர்சல் தியரி. அவங்க படிக்காததா? நாசாவுல செய்யாத யுனிவர்சல் தியரியா இவர் படிக்கிறாரு? யூனிவர்ஸோட பாலிசி எக்ஸ்பிளைன் பண்றாரு. யூனிவர்ஸோட பாலிசிய நாசாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு மகரிஷி. பின் டிராப் சைலன்ட்ல கேட்குறாங்க. ஏன்னா கேட்டுக்கொள்வதாக ஒப்புதல். சில நிமிடங்கள்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பீச்லாம் கிடையாது. பேசி முடிச்ச உடனே நாசாவோட விஞ்ஞானி கேட்ட முதல் கேள்வியா சொல்றாங்க அப்படிதான். இதெல்லாம் எந்த யூனிவர்சிட்டி சிலபஸ்ல இருக்கு? இதெல்லாம் நீங்க எங்க படிச்சீங்க? மகரிஷி சொல்றாரு, எந்த யூனிவர்சிட்டிலயும் படிக்கல. இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த சிட்டியில படிச்சது அப்படின்னு சொன்னார். இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எனர்ஜி, அறிவு, பொக்கிஷங்கள், ரகசியங்கள் ஏராளம். அதோடு தொடர்பு கொண்டு அதுவாக மாறினேன். அதுவே சொல்லியது. இங்கதான் கேள்வி வருது. அதுவே எப்படி சொல்லும்? இங்கதான் விஞ்ஞானம் கேள்விக்குறியாக நிக்குது. சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். Science. If it is science, it will be completed with a question mark or the exclamation. Always nothing being end. அதனால தான் அறிவியல் ஆராய்ச்சியே பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. எப்பவுமே அறிவியல் எந்த கேள்வி போட்டாலும் கடைசியில கேள்விக்குள்ள முடியும் அல்லது ஆச்சரியப்பட்டு முடிச்சிருவாங்க. ஆச்சரியப்பட்டு முடிச்சிடுவாங்க. இப்போ யூனிவர்ஸ்ன்ற சிட்டிலேருந்து மகரிஷி எப்படி எடுத்தாருன்னா, யூனிவர்ஸோட தொடர்பு கொள்றாரு. யூனிவர்ஸுக்கு எந்த லாங்குவேஜ் புரியும்? ஆழ்ந்த மௌனத்தின் உணர்வு தான் அதுக்கு புரியும். ஆழ்ந்த மௌனத்தோடு இருந்து விட்டா நீங்க யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுவீங்க. அதுவும் நீங்களும் ஒன்றாயிடுவீங்க. அது எதையுமே சொல்லாது. அதோட அதுவா கிடப்பீங்க. நாம எதுவும் கேட்க மாட்டோம். இந்த யுனிவர்சல் மௌனத்தோட நான் கலந்திருக்கிறேன்னு சொல்ற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு உங்களுக்கு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அது மகரிஷி ரொம்ப சுலபமா இன்னொரு விஷயம் சொல்லுவார். என்னன்னா, நைட்டு வந்து ஒரு பயிறு, ஒரு பச்சை கடலைன்னு வச்சுக்கோங்களேன். பச்சை மூக்கடலை இருக்கு. அந்த மூக்கடலைய நைட் ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி ஊற வைக்கிறீங்க. அப்போ ஊற வைக்கும்போது கடலை தனியா இருக்கும், தண்ணி தனியா இருக்கும். காலைல எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கடலைலாம் பெருசா இருக்கும். தண்ணி அத அப்சர்வ் பண்ணியிருக்கும். தண்ணிக்குள்ள பச்சை கடலை, பச்சை கடலைக்குள்ள தண்ணி. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு மகரிஷி பார்த்தீங்களா? அதுபோல நீங்க தான் பச்சை கடலை, இந்த யூனிவர்ஸ் தான் தண்ணி. நீங்க அதனோட ஐக்கியமாயி ஊறுனீங்கன்னா, ஊற, ஊற, ஊற அந்த யூனிவர்ஸ் உங்களுக்குள்ள புகுந்துரும். நீங்க அது போல ஆயிடுவீங்க. மென்மை அது முன்னாடி ஹார்டா இருந்தீங்க. அந்த கடல ஹார்டா இருக்கும். அதோடு மிக்ஸ் ஆன உடனே அது சாஃப்ட்டா மாறிடும். டேஸ்ட்டாவும் சக்தி மிக்கதாவும் மாறிடும். அப்படி ஆகிடுவீங்கன்னு சொல்றாரு. இதான் பாம்பரனுக்குரிய எக்ஸாம்பிள். அதுவானால் அதுவே சொல்லும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு துளசி செடி எடுக்குறீங்க. இந்த துளசி செடி எடுத்து அதை ஆராய்ந்து அதற்குள்ள என்னென்ன சக்தியெல்லாம் இருக்கு, என்னென்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ், எனர்ஜி இருக்கு. அத உணவா உட்கொண்டா என்னவெல்லாம் அதுக்குள்ள உடலுக்குள்ள மாற்றம் ஏற்படுது, எந்த நோய் அது குணப்படுத்துது ஆராய்ச்சி பண்ணலாம். சில கெமிக்கல்ஸ் மூலமா சில கதிர்களை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட முடியும். அது மருந்தாவும் மாத்துறதுக்கு எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு.
ஆனா சித்த மருத்துவம் தொடங்கிய காலங்கள்ல எந்த ஆராய்ச்சியுமே கிடையாது. சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவ முறை அது. சித்தர்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அப்டின்னா, இப்ப நம்ம பேசுற அறிவியல் ரீதியா அவர்கள் எதையும் அணுகுவதே கிடையாது. அவர்கள் அணுகுவது ஆத்மார்த்தமான அணுகுமுறை. ஆத்மார்த்தமான அணுகுமுறை. துளசி செடி முன்னாடி இருக்கு. அப்படியே ஒரு சித்தர் எதிர்ல உட்கார்றாருன்னா, அந்த துளசி செடிய பார்க்கிறார். அவருடைய பார்வையினூடே அந்த துளசி இலைகள் ஊடுருவப்படுகின்றன. அவருடைய ஒட்டுமொத்த இருப்பும் துளசி செடியாகவே மாறுகிறது. அப்போ துளசி அவருக்கு சொல்லுது, "எனக்குள்ள இதெல்லாம் இருக்கு. என்னை எடுத்து இந்த நோய்க்கு பயன்படுத்திக்கலாம். என்னை இப்படியெல்லாம் பயன்படுத்தினா நான் இதுவா மாறிடுவேன்." அப்படின்னு அதுவானால் அதுவே சொல்லும். இவை அனைத்துமே ஆழ்ந்த மௌனத்தில் நடப்பது. இதெல்லாம் மௌனத்தில் தான் நடக்கும். ஏன்னா துளசி செடி மௌனமா இருக்கு. எவ்வளோ பெரிய மௌனம்? மகா மௌனம். ஆனா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரிச்சு பார்த்து புத்தகம் மாரி பிரிச்சு படிச்சுக்க முடியுமா? முடியாது. அதுவானால் அதுவே சொல்லும். அதுவாவது என்பது மௌனத்தில் நடப்பது. இதுதான் இறைவன். நீங்கள் மௌனமா இருக்கும்போது இறைவன் பேசுகிறார்ன்னு சொல்றோம்ல. இதுதான். துளசி செடி பேசுகிறது. இந்த பிரபஞ்சம் பேசுகிறது. அனைத்து ரகசியங்களும் வெளிப்படுகிறது. மகரிஷியோட புத்தகங்கள்லாம் எடுத்தீங்கன்னா, அவர் மௌனத்தில மட்டும் தான் எழுதுவார். 30 நாட்கள் மௌனம் இருப்பார். 6 மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 2 முறை, 3 முறைன்னு நினைக்கிறேன். 30 நாட்கள் தொடர் மௌனம். அந்த மௌனத்தில தன்னுடைய துரியத்தை பிரபஞ்சத்தோட கலந்திருப்பாரு. அதன் மூலமாக எழுதிட்டே இருப்பார். 400க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கார். மௌனம் படித்தால். அனைத்து செய்தியும் யுனிவர்ஸ் குடுத்தது. அத எழுத்தா மாத்தி, புத்தகமா மாத்தி வச்சிருக்கார். சரி 250 புத்தகங்களுக்கு மேல. 1800 கவிகள் எழுதியிருக்கிறார். கவிதைகள். நேத்து கூட இந்த பூரண பொருளை கவிதை படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரார்டினரி மனிதனை பத்தி அதிகபட்ச வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். இது எல்லாமே மௌனத்தில் விளைந்தவை. மௌனத்தில் விளைந்த மதிவிருந்து, மௌனத்தில் விளைந்த முத்துக்கள் அப்படின்னு சில புத்தகம் இருக்கு மகன். மௌனத்தின் மேன்மைனே புத்தகம் வச்சிருக்கார். என் நண்பர்களே, ரமண மகரிஷி சொல்றார், அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வைக்கிறான். இல்லை என்பது ஒருபோதும் நடாது, நடப்பது எவர் தடை செய்யினும் நில்லாது, ஆகவே மௌனமா இருக்கையே நன்று. சும்மா இருப்பதே சுகம் அப்படிலாம் சில பேர் சொல்லி வச்சாங்க. ஆன்மீக பாதையில, அறிவின் பாதையில, தியானத்தின் பாதையில மௌனம் மிகப்பெரிய துணை. அதிகபட்சமா 7 நாட்கள் வரைக்கும் மௌனம் இருக்கேன். வருடத்துக்கு நிச்சயமா 5 நாளாவது மௌனம் இருப்பேன். குறைஞ்சது வருடத்துக்கு சொல்றேன். அது ரொம்ப கம்மி தான். நான் கல்லூரி காலங்கள்ல வாரத்துல 1 நாள் மௌனம் இருப்பேன் வீட்லயே. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆழியாறு சென்று அங்க 3 நாட்கள் மௌனம் இருப்போம். நிறைய மௌனம் இருக்க வேண்டும். இதோ நம்முடைய பேட்ச் முடிந்த உடனேயே மௌனத்தான் போறேன். ரொம்ப நாளாச்சு மௌனம் போய் 1 வருஷம் ஆகுது. பேட்ச் முடிஞ்ச அன்னைக்கே மௌனம் தான். அதனால மௌனம் மாபெரும் தவம். மௌனத்தை புரிந்து கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு அமைதி தவத்திலிருந்து தான் மௌனம் புறப்பட்டது. இன்றைய மாயாஜால பயிற்சி 21வது நாளை எட்டியிருக்கிறது. 21 என்பது நம்முடைய ஆன்மீக பாரம்பரியத்துல முக்கியமான எண். 21 எல்லா நோய்க்கும் முதன்மை மருத்துவம் 21 நாள் தான். 21 நாட்கள் நீங்க மருந்த பிரயோகப்படுத்தினா அனைத்து நோய்களுமே தீர்த்துவிடும். ராஜ உறுப்புகள்ல பழுதா இருந்திருந்தா
அதுக்கு அடுத்த நிலை 48. மருத்துவம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு பிரச்சனைக்கு, அது அதிகபட்சமா ஒரு உறுப்புக்கு, ஒரு உடல் எந்த பிரச்சனையும் நீங்க மருத்துவம் செய்வது 48 நாள் தான். 48 நாளுக்கு மேல நீங்க மருந்து உட்கொள்றீங்களான்னா, நீங்கள் மருந்தை சரியா பிரயோகப்படுத்தின அர்த்தம். அல்லது சரியான மருத்துவரை அணுகலன்னு அர்த்தம். அதிகபட்ச மருத்துவமே எந்த நோயாக இருந்தாலும் 48 நாட்கள். 7 வருஷமா மாத்திரை சாப்பிடுறீங்கன்னா, முட்டாளா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது தவறான மருத்துவரிடம் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மருந்தின் அல்லது மருந்து கூட சரியான மருந்து நெனச்சு தப்பு தப்பான மருந்து சாப்பிடுவீங்க. ஸோ, உடல்ல ராஜ உறுப்புகள் பழுதடைந்தால் 48 நாள். சாதாரண உறுப்புகள் பழுதடைந்தா 21 நாள் தான். எந்த ஒரு பழக்கமும் 21 நாட்கள் தொடர்ந்து செய்து விட்டீங்கன்னா, அது வாழ்க்கையா மாறிடும். ஒரு தியானத்தை ஆழ்ந்து விடாமல் 21 நாட்கள் நீங்க தியானத்துல இருந்தா, ஞானத்தின் பாதை தெளிவடைந்து விடும். எனவே 21 நாள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 21 டேஸ் பிராக்டிஸ். விடாம 21 நாள் செய்யுங்க. வாழ்க்கை மாறும். எது வந்தாலும். 10 நாள், 20 நாள் அல்ல. 21 நாள். 21வது நாள் தான் கடைசி சொட்டு. அப்போ மாயாஜாலம் என்கிற நன்றி உணர்வை வாழ்க்கை முழுவதும் அவ்வப்போது பயன்படுத்தி வந்தாலும், இந்த 21 நாட்கள் நாம தொடர்ந்து இந்த பயிற்சியில 70க்கும் மேல நபர்கள் என்ரோல் பண்ணியிருந்தாலும், தொடர்ந்து இருப்பது ஒரு 25 பேர் தான். 25 பேர் தான் 21 நாட்களில் தொடர்ந்து இருக்காங்க. அது ஒரு அற்புதமான எண்ணிக்கை. அதுவும் மாலை வகுப்பு பார்த்தீங்கன்னா, 15 பேர் தான் மாலை வகுப்பு தொடர்ந்து வந்தவங்க. தொடர்ந்து வந்தவர்கள் 15 நபர்கள் தான். 70 நபர்கள்ல. காரணம் நம்பிக்கை. வேற ஒண்ணும் இல்ல. இதை விட முக்கியமான வேலை இருக்கு. இதை விட நம்பிக்கை வேற எங்கேயோ இருக்கிறதுனால, அது அப்படி நிகழ்ந்து விட்டது. நிகழ்ந்து விட்டது. அப்ப எப்போ ஒரு நாளை ஸ்கிப் பண்றோமோ, அப்பொழுது 21 நாட்கள் குறைஞ்சபட்சம். இந்த 21வது நாள் என்பது நமக்கு மிகவும் சிறப்புமிக்க நாளாக இருக்கு. இன்னைக்கு அதி அற்புதமான விளைவுகள்னு ஒரு தலைப்பு. அது பார்க்க வித்தியாசமான தலைப்பா இருக்குது. அதி அற்புதமான விளைவுகள்னா ஏதோ பெரிய விஷயம் அப்படிலாம் இல்ல. நம்ம என்ன செய்தாலுமே, அந்த செயலின் விளைவு நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் செய்றோம். அதே அப்படியே அமைஞ்சா அதான் அதி அற்புதமான விளைவு. வேற ஒண்ணும் இல்ல. சிறப்பா அமைஞ்சா. நம்ம எதிர்பார்த்தத விட சிறப்பா அமைஞ்சா, அதுதான் அதி அற்புதமானன்ற வார்த்தை அதான் குறிக்கும். நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம். ஒரு 30,000 சம்பளம் குடுத்தா நல்லா இருக்கும்னு போறோம். நம்ம ஒரு 40,000 சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதான் அதி அற்புதமான வேலை. சமையல் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு சமையல் செய்றோம். அது பிரமாதமா இருக்கு. அதான் அதி அற்புதமான வேலை. ஒரு பிசினஸ் ஆர்டர் எடுக்கிறோம். இந்த ஆர்டர்ல பிரமாதமா பண்ணி முடிச்சிடணும். இந்த ஆர்டர மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டா நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதனால எக்ஸலென்ட்டா இத பண்ணணும்னு முடிவு பண்றோம். அது எக்ஸ்ட்ராஆர்டினரியா முடியுது. அதான் அதி அற்புதமான வேலை. 10 நாள் தான் என் டாக்டர் சொன்னாரு. 10 நாள் மருந்து சாப்பிட்டா சரியாயிடும். 10 நாள் விடாம சாப்பிடணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம். 4 நாளைக்கு பிறகு டாக்டர சந்திக்கிறோம். ஏய் சூப்பரா இருக்கு. உடம்பு சரியாயிடுச்சு. நீ மாத்திரை ஸ்டாப் பண்ணிடு. 4 நாள்லயே சரியாயிடுச்சு. இதுதான் அதி அற்புதமான வேலை. இது போன்று நடப்பவை அனைத்தும். இப்ப எப்படி இதெல்லாம் நடக்குது? அங்கே அதன் மீது வைத்த ஆழ்ந்த நம்பிக்கை, அதனூடே நீங்கள்
முழுமையாக இருந்தது. அது மட்டுமல்ல, பாவனை. நம்ம பாவனை செய்யணும். நீங்க சீக்ரெட் படம் பார்த்துருக்கணும். திரும்பவும் அத ஞாபகப்படுத்துறேன். பாவனைன்னா எம்பத்தைஸ். அதுவாகவே இந்த பாவனை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் தான் ஈஸியான எக்ஸாம்பிள். உங்க கண் முன்னாடி ஒரு மாங்காய் இருப்பதா நெனச்சுக்கோங்க. மாங்காய் இருக்கு. நீங்க உட்காந்துருக்கீங்களா? உங்க முன்னாடி கண் முன்னாடி ஒரு மாங்காய் இருக்கு. மெதுவா அதுகிட்ட போங்க. அத கையில எடுங்க. அதோடைய வாசனை முகந்து பாருங்க. மாங்காவோட வாசனை. அத இடது கையில வச்சு, வலது கையில ஒரு கத்தி எடுங்க. மெதுவா கட் பண்ணுங்க. துண்டு துண்டா கட் பண்ணுங்க. ஒரு பீஸ் எடுங்க. அதில மெதுவா உப்பு தடவுங்க, மிளகாய தடவுங்க. அது கலர்ஃபுல்லா இப்ப மாங்காய் ஆயிருச்சு. அப்படியே பாருங்க. மெதுவா வாயில வச்சு டச்சுன்னு ஒரு கடி. மாங்காயே இல்ல. ஆனா மாங்காய் இருந்தா என்ன ஆகும்? அது ஆகுதா? அது ஆனா தான் பாவனை. அது ஆகலைன்னா அதுக்கு பேரு கற்பனை. அவ்வளோதான் வித்தியாசம். பாவனைக்கு கற்பனை. மாங்காய் இல்லாமலே எச்சில் ஊறுதா? அதான் பாவனை. எச்சிலே ஊறலையா? அது கற்பனை. இப்போது உங்களுக்கு பாவனையாக எச்சில் ஊறிய சூழ்நிலை இருந்தால், நீங்கள் நினைத்தது அப்படியே நடந்துரும். உங்கள் சங்கல்பங்கள் சத்தியமாக நிறைவேறும். இல்ல எச்சிலே ஊறலப்பா அப்படின்னா, நீங்க பாவனைக்கு வந்தா தான் நடக்கும். நீங்க கற்பனை பண்ணீங்க மாங்காய. பாவனை செய்யணும். அது இருப்பதாகவே இருப்பதாகவே இருக்கணும். தியானம் முடிஞ்சோனே சங்கல்பம் எடுக்கிறோம்ல, அந்த சங்கல்பம் பாவனையோடு இருக்கணும். அந்த காட்சியில நீங்க அகக்காட்சிப்படுத்தும்போது, அது அகக்காட்சிக்கு பேரு அது. அது படக்காட்சி அல்ல. அகக்காட்சி. அகக்காட்சிப்படுத்தும்போது அந்த இடம் எங்க நடக்குது? எப்படி நடக்குது? என்ன நிகழ்து? என்ன சந்தோஷம்? எப்படி நடக்குது? எப்படி மகிழ்ச்சி அடைறோம்? எல்லாரும் எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்போ? எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா நீங்க டிசைன் பண்ணணும். அப்படி டிசைன் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்ட குடுத்துடணும் இயற்கைகிட்ட. நீங்க இப்ப டிசைன் பண்ணும்போதே இயற்கை பார்க்கும். அப்படியே அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். ஈஸி. அதனால உங்களுடைய எண்ணங்களை பாவனை செய்யணும். உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய செயல்களை பாவனையோட நீங்க நிகழ்த்த தொடங்கும்போது நடந்துரும். அது அற்புதமான விளைவை கொடுத்தே தீரும். வேற வழி இல்ல. நம்ம எல்லாமே அப்படித்தான் நினைச்சு செய்றோம். ஆனா ஏன் நடக்கல அப்படின்னா, நம்ம எப்பயும் 2 கட்டான இருக்கணும்னு நீ சொன்னேன்ல, அந்த மாரி. ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஸ்பெசிஃபிக். பாயிண்ட் ஸ்பெசிஃபிக். நாட் பெர்சன் ஸ்பெசிஃபிக். இவன பார்க்க போறோம், என்ன சொல்லுவான்னு தெரியலையேன்னு போகக்கூடாது. இந்த விஷயத்துக்காக போறோம். அது சிறப்பா நடக்கணும். இப்ப யார் என்பது முக்கியமல்ல. என்ன என்பது தான் முக்கியம். நாட் பெர்சன் ஸ்பெசிஃபிக். ஒன்லி பாயிண்ட் ஸ்பெசிஃபிக். இவர் சொன்னால் சரியா, தவறா என்று எண்ணாதீர்கள். இது சொல்லப்பட்டிருக்கிறது சரியா, தவறா என்று பார்க்கணும். இவர் சொன்னா கரெக்ட்டா தான்பா இருக்கும். அப்படி கிடையாது. வள்ளுவர் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். கிடையவே கிடையாது. மகரிஷி சொன்னா கரெக்ட்டா இருக்கும். நிச்சயமா கிடையாது. மகாபாரதத்திலே சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் அறிவிலே இன்றைய வாழ்க்கையில, இன்னைக்கு சூழ்நிலைக்கு அது பொருந்துகிறதா? எஸ் என்று சொல்ல முடிகிறதா? அப்பதான் அது சரி. அதனால தான் எப்பொருள் யாரை கேட்கும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவு வழங்கப்பட்டிருக்கு. எனவே பாவனை நீங்கள் செய்கிறீர்களானால், நீங்கள் நினைத்தது அது அற்புதமான விளைவை கொடுக்கும். ஆனா பாரதியார் சொல்றாருங்க,
"காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதும் பரமநிலை எய்துவதற்கு." கடவுளையே நீ உணரணும்னா கூட பாவனை செய்தா போதும்னு சொல்றாரு. கடவுளே நம்ம கேட்குற 10,00,00,000 50,00,00,000 கிடைக்காம போகும். கடவுளுக்கே பாவனை தான். இது என்ன ஜிஜிபி? பணம், காசு, மகிழ்ச்சி, ஆரோக்கியம், உறவுகள் இதெல்லாம் ரொம்ப சின்னது கடவுள் என்ற தன்மையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது. நீங்க அதையே பாவனையில அடைஞ்சு விட முடியுமா? இதெல்லாம் அடைய முடியாது. அதனால பாவித்தல் ஒன்றே போதும் பரமநிலை எய்தும். பாவனை செய்யுங்க. அதோடு இருப்பது போல செய்யுங்க. இன்னைக்கு என்ன செயல் செய்தாலும் என்ன செய்தாலும் ஒரு ஃபோன் வருது அட்டெண்ட் பண்றீங்க. அது அதே அற்புதமான விளைவை வழங்க வேண்டும் அட்டெண்ட் ஆஃபீஸ் பண்ணிக்கிறீங்க, பாஸ் கூப்பிடுறாரு. சில பேருக்குலாம் எமர்ஜென்சியா டக்குனு பாஸ் உங்கள வந்த உடனே பாஸ் பார்க்க சொன்னாரு அப்படின்னோனே என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ! வந்த உடனே பாஸ் பார்க்க சொல்றாரு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நேத்து என்ன பண்ணிச்சுன்னு தெரியலையேன்னு நெகட்டிவா தான் தோணும். அதுதான் தோணக்கூடாது. பாசிட்டிவா தோணும். ஐ பாஸ் கூப்பிடுறாரு. சூப்பர் ஏதோ காலையிலேயே நமக்கு ஒரு நல்ல விஷயம் வச்சிருக்காரு. மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும். சூப்பர் உடனே போறது. சார் வணக்கம் சார். என்ன கூப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கு நீங்க என்ன கூப்பிட்டோனே. அப்படின்னோனே அவர் நெகட்டிவா சொல்ல வந்தா கூட பாசிட்டிவ் ஆகிருவார். சொல்லவே மாட்டாரு முதல்ல. நம்ம தான் பாசிட்டிவா உள்ள போறோம்ல. அப்படி பேரண்ட்ஸ் மீட்டிங் பசங்க அப்பா, அம்மா கூப்பிடுறாங்க. உங்கள மட்டும் ஸ்பெஷலா வர சொல்லியிருக்காங்க. என் பையன் என்ன பண்ணி வச்சான்னு தெரியலையே, ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்களான்னு தெரியல. அப்படி போகக்கூடாது. ஏதோ ஒரு அற்புதமான பாராட்டுக்காக கூப்பிடுறாங்க. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக கூப்பிடுறாங்க. போய் பார்ப்போம். அப்படி அது அது அதான் அது அற்புதமான விளைவை உருவாக்கும். அது அற்புதமான விளைவுனா, நாம் நெனைச்சது சூப்பரா நடக்கிறதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நெகட்டிவா நெனச்சாலும் சூப்பரா நடந்துரும். அதுவும் அது அற்புதமான விளைவு தான். ஆனா நீங்க துன்பப்படுவீங்க. அப்ப நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க? சிறப்பானதை தேர்ந்தெடுங்கள். அவ்வளோதானே. ரொம்ப ஈஸி தானே. சூப்பர் மார்க்கெட்ல அதான் இருந்துச்சு. அந்த கடைக்கு போனா அண்ணாச்சி 1 கிலோ தோல் துவரம் பருப்பு கேட்டா, அது எந்த குவாலிட்டியுமே தெரியாது. இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போனா 3 குவாலிட்டி, 4 குவாலிட்டி இருக்கு. விலையோட ஒட்டி வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூஸ் பண்ணலாம். அதுபோல லைஃப் வந்து சூப்பர் மார்க்கெட் மாரி வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட். பெஸ்ட் சூஸ் பண்ணலாம். பெஸ்ட் சூஸ் பண்ணா விலை அதிகமா இருக்கும். ஆமா. விலை கொடுக்கவும் தான் இருக்கும். நீ சூஸ் பண்றது பெஸ்ட் இல்ல. ஒரு 7 குவாலிட்டி சூஸ் பண்ணிக்கோ. லைஃப் 7 குவாலிட்டியும் இருக்கும். 3 குவாலிட்டி சூஸ் பண்ணு. தரமட்டமா இருக்கும் லைஃப். பருப்பு வாங்குறது சொல்லலங்க. தயவுசெய்து பருப்பு போய் வாங்கி ஆரம்பிச்சுடாதீங்க. இந்த பருப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாங்க சொன்னாரு. நான் போய் ரூ. 300 துவர பருப்பு வாங்குவேன். நான் அப்படி சொல்லல. லைஃப்ல யூ ஹேவ் டு செலக்ட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. முதல் தரமானதை தேர்ந்தெடுங்கள். அதுக்கு அது கிடைக்கணும்னா பாவனை. அது அற்புதமான விளைவுகள் கிடைக்கணும்னா பாவனை. அப்ப நீங்க என்ன போனாலும், யார பார்த்தாலும், எந்த இடத்துக்கு போனாலும், எத போய் பேச போனாலும், 1 நிமிடம் முழுமையாக அதுக்கு முன்னால் நின்று, நான் இதை செய்ய போறேன். இதன் விளைவு அற்புதமாக இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க. ஈவன் நீங்க சாப்பிட போனா கூட சரி. சாப்பாடு மேல உட்காந்துட்டீங்க. 1 நிமிஷம், 1 நிமிஷம் பெரிய டைம்ங்க. நீங்க நினைச்சு 1 நிமிஷம்லாம் நினைக்காதீங்க. 1 நிமிஷம்ன்றது மிகப்பெரிய டைம். அந்த 1 நிமிஷம் நீங்க அமைதியா இருக்க போறீங்கல்ல, அது பெருசு. அமைதியா அந்த உணவை பார்த்து, இந்த உணவு எனக்குள்ள நல்ல சக்திகளை வழங்குகிறது. இதுதான் என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உணவுக்கு என் மனப்பூர்வமான நன்றி. இது அற்புதமான விளைவுகளை என் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க போவதற்கு நன்றின்னு, அது அற்புதமான விளைவோட எண்ணத்துல நன்றி சொல்லி அத உணவு சாப்பிட தொடங்குங்க. ஒருத்தர மீட் பண்ண போறீங்க, கதவு தட்ட போறீங்க. 1 நிமிஷம் நில்லுங்க. அவரு இந்த அவருடனான சந்திப்பு அற்புதமான விளைவை வழங்கப் போகிறது இல்லையா? அதற்கு நன்றி தெரிவிச்சிருங்க. அதை பாவித்து உள்ள போங்க. இன்னைக்கு முழுவதும் என்ன செய்தாலும் ஒரு புத்தகம் திறந்து படிக்க போறீங்க. திறக்கறதுக்கு முன்னாடி புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு இந்த புத்தகம் என் வாழ்நாள்ல மிக முக்கியமான ஒன்று. எனக்கு மிக அற்புதமான அறிவை வழங்க இருக்கிறது. அப்படி படிங்க. வண்டி ஸ்டார்ட் பண்றீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பயணம் அது அற்புதமான விளைவை எனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பயணத்துக்கு மனப்பூர்வமான நன்றிகள் தெரியுங்க. என்ன செய்தாலும் ஒரு வியாபாரம் கஸ்டமர் உள்ள வராங்க.
வாடிக்கையாளர்களே தெய்வம், வாணிபமே கோயில்னு சொன்னார் மகாத்மா காந்தி. வணங்கி வரவேறுங்க. அவருடைய வரவு நமக்கு மிக அற்புதமான நன்மை விளைவிக்கப் போகிறது என்ற எண்ணத்தோடு வரவேறுங்க. நிச்சயமாக அவர் வரவு மிக அற்புதமான விளைவைத்தான் வழங்கும். இப்போ இன்னைக்கு 21வது நாள் 210 ஆசீர்வாதம் எழுதிருப்பீங்க இன்னைக்கு. அப்படி எழுதிருந்தா மட்டும்தான் மாயாஜால வேலை செய்யும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 எழுதுறேன், 3 எழுதுறேன், 2 எழுதுறேன், ஈவினிங் எழுதுறேன். இன்னைக்கு மட்டும் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. அப்படிலாம் கேட்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ உயிரிடுவானு சொன்னா ஒத்துக்குவீங்களா? யமன் சொல்றாரு, தம்பி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ உயிரிடுவானாப்பா, நாளைக்கு நான் உயிர் கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? மாயாஜாலம் உங்களுடைய உயிர் நாடி என்பதை புரிந்து கொள்ள. மாயாஜாலம் உங்களுடைய உயிர் நாடி. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதான் உயிர் நாடி. நம்பும்போது தான் புரியும். ஆமாம்ல, 2024 அப்போவே ஒரு சார் சொன்னாருப்பா மாயாஜால கிளாஸில். 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் புரியுது. அப்போவே ஃபாலோ பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு அப்பப்போ யோசிக்கிறீங்க. அப்போ வயசு உங்களுக்கு 60ன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷம் போச்சா? 10 வருஷம் ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் 50 வயசு வாழ முடியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தானே முடியாது. 60 வயசு 60 வயசு தான். வாழும்போதெல்லாம் தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு கண் கட்ட பிறகு சூரியனை தேட முடியாது. போனதுக்கு போனது தான். இது என்ன பண்ணுறது? போச்சு, கண்ணே போச்சு, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் கண் யாராவது டோன்னு கொடுப்பான்னு தேடணும். இருந்த கண்ணை பறி கொடுத்துட்டு செத்து போன கண்ணை தேடி அலையணும். யாராவது டோனர் கண்ணை கொடுப்பார், அந்த கண்ணை வச்சு வாழணும். இதெல்லாம் நம்ம அசிங்கப்பட வேண்டியது. நான் 10 லட்சம் செலவு பண்ணி கண் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னு சொல்கிற என்ன நியாயம் இருக்குது? இருந்த கண்ணை ஒழுங்காக பார்த்துக்க துப்பு இல்லையே. ஸோ இப்போ சான்ஸ் அது அற்புதமான விளைவுகள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாசலுக்கு வந்து விட்டீங்க. தட்டுங்க, திறக்கும், கேளுங்க, கிடைக்கும், வாழுங்க மகிழ்ச்சியா. 210 ஆசீர்வாதங்கள் செய்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 விஷயத்தை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு நடக்க போகிற 3 விஷயம். அந்த 3 விஷயத்தை எடுத்து எழுதி, அது எப்படி நடக்க வேண்டும் அதை அப்படியே பாவனை செய்து எழுதி, அது இப்படி அற்புதமான விளைவை கொடுத்தமைக்கு மனப்பூர்வமான நன்றிகள் என்று எழுதி இதயத்தில் கை வச்சு நன்றி நன்றி இதயபூர்வமாக நன்றி சொல்லுங்க. ஒரு 3 விஷயம் மட்டும் இன்னைக்கு நடக்க போகிற மிக முக்கியமான 3 விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் மாற்றிக் கொள்றீங்க. அப்படி எழுதணும். அது அற்புதமான விளைவுக்கு நன்றி. அது நமக்கு சாதகமாய் மகிழ்ச்சியாய் நடந்துவிட்டமைக்காக நன்றி. அப்படி 3 விஷயத்தை எடுத்து எழுதுங்க. இதனால் அதன் மூலமாக நகர்த்துங்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைகிறது. அதற்கு எப்போதும் நன்றியோடு இருங்க. இப்போதைக்கு உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் ஐயா. இதயபூர்வமான நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா.